சில்மன் கத்தாக்க வஃபு அம்மன் லலமக்க வ அஹ்சினி இலா மன் அஸா இலைக்க. உங்கள்கிட்ட யாரெல்லாம் பிரிஞ்சு போறாங்களோ அவங்கள்ட்ட போய் இணைஞ்சு நீங்க வாழுங்க. உறவுகள்ல, சொந்தங்கள்ல உங்களை வேணான்னு விட்டு ஒதுங்கினாலும் நீங்க போய் சேர்ந்து அரவணைக்கணும். அதுதான் அரவணைப்புங்கிறது. சொந்தத்தை ஆதரிக்கிறதுங்கிறது பகரத்துக்கு பகரம் இல்லை. அவன் பேசினா நான் பேசுவேன், அவன் சொன்னா நான் சொல்ல, அவன் முகத்தை திரும்பி போனா நீங்க வலிக்கு போய் சலாம் சொல்லுங்க, பேசுங்க. இதுதான் உறவுகளை அரவணைக்கிறது. உங்களை அநீதி செஞ்சவங்களை நீங்க மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இன்னா செய்தாரு ஒருத்தால் அவர் நானே நன்மையும் செய்து விடல். வாழ்க்கை முழுவதும் ஒருத்தர் தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அவனே வெக்கப்படுற மாதிரி நம்ம நன்மை செய்யணும். சொல்லிட்டு மட்டும் இருக்கல, வாழ்க்கை அது நபியுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மள்ட்ட வரணும். அதுக்கு தான் எல்லாம் இங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அன்னைக்கு அப்படி துவா செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நகரம் உருவாயிருக்காது. நம்ம ஊர்ல இந்த வெள்ளத்துல அழிஞ்சு போன ஒரு ஊரை போய் பாக்குறோமா இல்லையா? அது மாதிரி நபியுடைய பத்வாவால் அழிஞ்சு போன ஊராக இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் ஈமான் கொண்டவங்க, நபி ஆதரவு வச்ச மாதிரி அல்லாஹ்தாலா எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஈமான் கொண்ட மக்கள். எவ்வளவு பெரிய நகரம், எவ்வளவு பசுமையான நகரம் இது. நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இது. வெயில் காலத்துல பெரிய நபியுடைய காருண்ய குணத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய அன்பு பரிசு. நபியுடைய உயர்ந்த அந்த குணத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு இந்த தாயிஃப் நகரம் இன்னைக்கு.